ஐயா இந்த கிழவிக்கு தெரியாம கொண்டுட்டு போகலான்னு பார்த்தா நந்தி மாதிரில உட்காந்துருக்கு. சரி அப்படியே திரும்பி கொல்லாவச பக்கமா போயிடுவோம். என்ன கையில் என்னத்தையே கொண்டுக்கிட்டு வந்தா நம்மளை காங்கவும் புறத்தால திருப்பிக்கிட்டு போறா. அடியில ஏட்டி அன்னைக்கிலே ஜாட்டிங்க. ஐயா ஐயா கிழவி பார்த்து தொலைஞ்சிட்டா உள்ள இருக்கே. சரி போய் சமாளிச்சு தானே ஆகணும், போவோம். ஏட்டில என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டில் புறத்தால திரும்பி போயிட்டு இருக்கிய என்ன? இங்கே வாங்க, என்ன இப்படி போற பம்மிக்கிட்டு? என்னத்தேன் சொல்லுங்க. ஏட்டில கையில் என்னமோ வீட்டுக்குள்ளே வெறுவருன்னு வந்த என்னைய காங்கவும் புறத்தால திருப்பிக்கிட்டு போகிற கொல்ல பக்கமா என்ன விஷயம்? ஆமாம் பம்மிக்கிட்டு போறா. பம்மிக்கிட்டு என்ன இப்போ பம்மிக்கிட்டு போனா? கொல்லைக்கு போனேன், 5-6 பீக்கங்க பிடிக்கிட்டு வரலாமேன்னு. சரி அதோட வீட்டுக்குள்ளே கைகால் கழுவாமல் வந்துட்டேன். ஒரே சேரும் ஜகதியமாக இருந்துச்சு. அதே போய் வெளியில் கைகால் கழுவிட்டு வருவோமேனு போனேன். இது என்ன குத்தமாக்கேன்? நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே என்ன? இருக்கிறது 4 பேர், எதுக்கு இம்பிட்டு பீக்குங்க அப்படின்ட்டு வந்திருக்க? ஒரே நாளில் சட்டி நிறைய தரன்னு போட்டு வச்சு கீழே கொண்டு கொட்டணும். அதுக்கு தானே இம்பிட்டு காய் பண்ணிட்டு வந்து வச்சிருக்க. 2 பிடிக்கிட்டு வந்து பொரியல் பண்ணிக்கிற வேண்டியது தானே. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அறுத்து கொண்டு வந்து போட்டோன்னு சதன சட்டி நிறையா வச்சு கீழே தூக்கி கொண்டு கொட்டணும். அவன் அப்போ வீட்டு சம்பாத்தியம் பாரு, அதனால தான் அப்படி வீணாக்குறா. எத்த வீட்டுக்கு ஒன்றும் பிடிங்கிட்டு வரல, அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதே சரி 4 காயை பிடிங்கி கொண்டுட்டு போகலாமேன்னு பிடிங்கிட்டு வந்தேன். அதானே கேட்டேன். கொல்ல கொடுக்கான்ல ஒரு காய் கறி ஒன்று கிடக்க விடுறதில்ல. ஆத்தா வீட்டுக்கு போகிறேன்னு அத்தனையும் அரைச்சி ஒட்டிட்டு போயிடுறது. ஏன் அவங்க ஆத்தா வீட்டில் என்ன ஒன்றும் இல்லாமல் வாங்கி குடிச்சுக்கிட்டா தெரியுறாங்க? இல்லையே கேட்குறனே, நல்ல சொத்து சுகத்தோட நல்லா தானே இருக்காக. எல்லாரும் ஆத்தா வீட்டில் இருந்ததே இங்கே கொண்டுட்டு வருவாளுகன்னு பேர். இவன் ஒருத்திதான் இங்கேருந்து ஆத்தா வீட்டுக்கே ஏற்றிக்கிட்டு போக தெரியுறா. ஆத்தாப்பு வீட்டை தானே வளர்க்க நினைக்கிறா. புருஷன் மட்டுத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் தெரியுறாளே. அப்புறம் எங்கிட்ட இவ புருஷனை வளர்க்க நினைப்பா? இங்கேருந்து அரைச்சி ஒத்திட்டு போகத்தேன்னு தெரியவா. இங்கே இருங்க, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற நேரம் பூரா உங்களோட போர்க்களமாக இருக்கேன்னு தொலைஞ்சுதேன். நான் கொல்ல பக்கமாக திரும்பிக்கிட்டு போனேன். இந்த 4 காயை பிடிக்கிட்டு போய் தான் ஆத்தாப்போ நான் கோடீஸ்வரன் ஆக்க போகிறேனாக்க. சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காம பேசாமல் இருங்க. எட்டியில அவ ஆத்தா வீட்டில் இருந்து தேங்காயை கொண்டுட்டு வரா, மாங்காயை கொண்டுட்டு வரா, புளியம்பழத்தை கொண்டுட்டு வரா, மாம்பழத்தை கொண்டுட்டு வரா, எம்புட்டம்புட்டை கொண்டுட்டு வரா. நீ உன் ஆத்தா வீட்டில் இருந்து என்னடி கொண்டுட்டு வந்திருக்கங்கிட்டு ஒரு வத்தலுக்கு ஒரு மிளகாய்க்கு ஆகுமாடி உன் ஆத்தா வீட்டில் இருந்து கருமம். ஏட்டி கரும கறி இப்படித்தான் இங்கேருந்து ஏற்றிட்டு போக தெரியுறா. இங்கேருந்து 2 செடியில் கிடக்கிற காயை கொண்டுட்டு போகிறதுக்கு மட்டும் என் ஆத்தாப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்காளா, வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காளான்னு கேட்குறியே. அப்புறம் அங்கேருந்து மட்டும் நான் எதுக்கு இங்கே கொண்டுட்டு வரேன்? ஏன் நீங்கள் என்ன ஒன்றும் இல்லாமல் வாங்கி குடிச்சிக்கிட்டா இருக்கியே? உங்கள் மையன் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு, நல்லா தானே வச்சிருக்காரு. அப்புறம் அதுக்கு நான் அங்கேருந்து ஒவ்வொன்றா இங்கே ஏற்றிட்டு வரணும்னு கேட்குறேன். என் மையன் கசுட்டப்பட்டு கனவாடு விட்டு சேர்த்த சொத்தை எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டிக்கிட்டு போய் அவள் ஆத்தா வீட்டை தானே வளர்க்க நினைக்கிறா. அவள் ஆத்தா வீட்டை தானே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. புருஷ வீடு எங்கே வளரணும், புருஷ வீடு நல்லா இருக்கணும்னு எங்கே நினைக்கிறா? இப்படி நினைச்சானா இந்த குடும்பம் எப்படி உருப்படும்? இந்த குடும்பம் இன்னும் இருக்க தரிசா தானே போகும், ஒன்றும் இல்லாமல் தானே போகும். எப்படி வந்து சேர்ந்துருக்கா வாத்தியா எனக்கு வீட்டு மருமகன்னு. ஐயோ பார்த்து நெஞ்சில் அடிங்க. நீங்கள் வாட்டில் போய் சேர்ந்துட போறீங்க. என்னமோ எங்கள் ஆத்தா வீட்டில் ஒன்றும் இல்லாத மாதிரியும் இங்கேருந்து கொண்டு போய் தான் அவங்க 3 வேளை கஞ்சி வைக்கிறது மாதிரியும் பேசுகிறாங்க. இந்த 4 காயை பிடிங்கிட்டு போகிறதுக்கு இம்புட்டு பேச்சு. அட கருமமே 10 ரூபாய்க்கும் காய் 5 ரூபாய்க்கும் காய். சரி நம்ம கொல்லையில் தானே சும்மா கிடக்கு, நம்ம இதை அவிச்சு திண்டுக்கிட்டேவா இருக்கோம். 2 காயை பிடிங்கி கொண்டு கொடுத்துட்டு வருவோமேனு போனதுக்கு இம்புட்டு பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு இந்த கிளடிட்ட. இங்கே உன்கிட்ட வம்பு கட்டிக்கிட்டு திரியறதுக்கு நான் ஆள் இல்லை, எனக்கு ஜீவனும் இல்லை. நானே முடியாமல் கிடைக்கேன். என்னட்ட எதுவும் வம்பு வச்சுக்கிறாம பேசாமல் உள்ளேக்கு போயிடமா மரியாதையாக சொல்லிவிட்டேன். இங்கேங்க, உங்கள்கிட்ட வம்பு வச்சுக்கிறோம்னு நான் ஒன்றும் இங்கே வர கிடையாது. நீங்கள் தான் கூப்பிட்டு வச்சு இழுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வழியை வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, எங்களுக்கு ரொம்ப ஆசை வரு. அதானே உடனே முனப்பு வந்துருமே. முனைச்சிக்கிட்டு போங்க, போய் யாருக்கு கேடு? சி 4 நாள் பொழுதுக்கு இந்த கிளடி நல்ல பொழுதா போக விடுதா? என்னமாவது உன்னை இழுத்துக்கிட்டு வம்பு கட்டிக்கிட்டு திரியறதா அந்த பொம்பளைக்கு பொழப்பா இருக்கு கர்மா. தேடி அலைஞ்சமுடா தெக்குத்தி பொண்ண, என் கிரகம்னு வந்து வாச்சாடா திண்ணைக்கு பின்ன. ஐயோ நல்லா தேடி அலைஞ்சேன் போ. நல்ல பொண்ணு வாத்து கட்டிட்டு வந்தேன் பொண்ணு. எட்டி சீமையில் இல்லாத சிரிக்கி எங்களை ஆக்கறி எட்டி ஒரு வழியா கிறுக்கி. எட்டி ஆக்கவா செய்கிற? ஆட்டு நல்லா மாவாட்டு. அந்த பைய தலையில் மாவாட்டி தானே அவனை இப்படி கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க. அவனும் மந்திரம் போட்டது மாதிரி நீ சொல்கிறக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு கிடக்குறான். என் கிரகம்னு ஒன்றை கட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் 4 நாள் விட்டு 8 நாள் விட்டு உன்னோட நாங்கள் போர்க்களம் பண்ணிக்கிட்டு திரியிறோமா? இல்லை இங்கே வந்து சேர்ந்ததுனால நீ போர்க்களம் ஆகிட்டு திரியிறியா? பேசு எல்லாம் பேசுவட்டி. உனக்கு என்ன ஒன்றுமில்லாத வந்த வெறும்பைய மகளுக்கு பேச்ச பாரு. எம்மா என்ன செய்றிய? வாடா சுப்பிரமணி, வா வந்து உட்காரு வா. என்னம்மா சாப்பிட்டீல? என்ன சாப்பிட்டேன்.
சோறுதேன் திண்டேன். என்னத்தை திங்க சொல்கிற? இங்கே என்ன உன் பொண்டாட்டி ஆத்தாடி நம்ம அத்தைக்கு சுகர் கூடி இருக்கு, ஒரு களியை கிண்டி கொடுப்போம், ஒரு சப்பாத்தியை போட்டு கொடுப்போம், நான் கொடுக்குறா? எதை திண்டாலும் நான் தான் கிண்டி திங்க வேண்டியது இருக்குது. என்னத்தையும் ஒரு ரொட்டியை தட்டி திண்டாலும் நான் தானே தட்டி திங்க வேண்டியது இருக்குது. எனக்கு யார் இங்கே பக்குவம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா? என்னவோ போ, இருக்கிற அன்னைக்கு இறந்துபிட்டு சாகுற அன்னைக்கு அம்மா சாகுறேன்டா மைனே. ஏம்மா ஏம்மா நீங்கள் வேற செவ்வாய்க்கிழமை பொழுது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிய? அதெல்லாம் அவங்க பேத்தி மாதிரிகளுக்கு கல்யாணம் முடிச்சு அவங்க புள்ள குட்டியெல்லாம் நீங்கள் தானே வளர்த்து விட்டுட்டு போகணும். அதெல்லாம் ஆண்டவன் 100 ஆயுசுக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஆயுசை போட்டு நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீயம்மா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் பேசாமல் இருங்கம்மா. ஆமாம், 100 ஆயுசுக்கு இருக்க வேண்டியதே போ. இப்போ இருக்கிற ஆயுசுலையே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறியே. இன்னும் 100 ஆயுசுக்கு இருந்து நான் என்னத்தை அள்ளி கட்டிட்டு போகிறேன்? அட போடா நீ வேற. உன் பிள்ளையில கல்யாணத்தை பார்க்குறனோ இல்லை அதுக்கு முன்னாடி தான் கண்ணை முடுறனோ தெரியல. இதில் அவளுக்கு விட்டு பிள்ளையில நான் எங்கே வளர்க்க போகிறேன் போ. அம்மா இப்போ என்ன குறை? அன்னைக்கிலேயும் உங்களை நல்லா தானே பார்த்துக்கிறா. சும்மா இருங்கம்மா, என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காம்மா. ஆமாம்மா, வயசாயிட்டாலே இப்படித்தேன், என்னத்தையாவது நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்கிறது. அடேலா இங்க வா, உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும், இங்க வாடா. என்னம்மா, என்ன செய்தி சொல்லணும் சொல்லுங்க. ஆமா, அங்க இருந்துகிட்டு செய்தி ஏழு. இங்க வாடா கூரத்த பயம் அவனே, இங்க வா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், இங்க வா. என்னம்மா, என்ன விஷயம்? சொத்து பற்றி எதுவும் எழுதி வைக்க போறீங்களா? என்ன ஒரு மாதிரியா ரகசியம் பேசுறீங்களே? என்ன எங்கள் ஆத்தாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. ஏண்டா அவ ஆத்தா வீட்டுக்கு போறது ஏறம் பூரா கொலை கொம்பு அத்தனையும் கொள்ளையில நடக்கிற காய் கறி எல்லாத்தையும் புடுங்கிட்டு போறாளே. ஏடா எவ்வளவு இப்படி புடுங்கிட்டு போவாளாடா? அவ ஆத்தா வீட்டுல இருந்து இங்க கொண்டுட்டு வர்றதா, இங்க இருந்து அவ ஆத்தா வீட்டுக்கு கொண்டுட்டு போறதாடா? இதெல்லாம் நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியாடா? அடல என்னதான்டா நீ இப்படி ஆம்பளைன்னு இருக்க? என்னத்தையாவது கேட்டு அவளை ஒடுக்கி வச்சா தாண்டா ஒடுங்குவா, இல்லைன்னா நாளைக்கு ஒன்னையவே மிஞ்சிருவாடா. ஏம்மா, கொள்ளையில் கிடந்து 4 காயை பிடுங்கி கொடுத்து விட்டதுக்கா இம்புட்டு பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கியே? அட போங்கம்மாங்கிட்டு. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சி என்னன்னு வந்து கேட்டா நீங்கள் வேற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சில்லித்தனமாக கோவப்பட்டுக்கிட்டு. அட சும்மா இருங்கம்மா, இதை போட்டு என்னத்தை கேட்க சொல்றியா அவட்ட? நான் தானே பிடுங்கி கொடுத்தேன். அதானே கேட்டேன். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுல்ல, அதைத்தான் கேட்டேன். எங்கடா அவ நோக்கத்துக்கு எங்கிட்டும் பிடுங்கிட்டு வந்தாலும் பார்த்தா துறதான் பிடுங்கி கொடுத்து விட்டீங்களாக்கு. எங்க உன் மச்சனை மட்டும் வளர்க்க நினைக்கிறீங்களாக்கு நீங்க? ஆஹா, அம்மா ஏதோ பயங்கரமான சண்டைக்கு பிளான் பண்ணுறது மாதிரில தெரியுது. நம்ம இந்த இடத்த விட்டு நைஸ் எஸ்கேப் ஆகி ஓடியே போயிடுவோம். ஏண்டா டேய், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இப்படி தலையை கவுந்துக்கிட்டே கிடக்குறிய என்ன? இப்படி தலையை கவுந்து கிடக்கவும் தானே உன் தலையில நல்ல மிளகா அரைச்சிக்கிட்டு திரியிறா. அரைச்சிக்கிட்டு திரியிறாளே. போயிரு, அவ பின்னாடியே போயிரு. பெத்த தாய் சொல்றது எங்க நீ கேட்குற? நாளைக்கு அவ பேச்ச கேட்டுக்கிட்டு நடுத்தரில் நிக்கலதான் அவ சேதி உனக்கு புரியும். பெத்த தாயோட அருமை உனக்கு தெரியும்டா. போ ஆடு. எம்பிட்டு தூரத்துக்கு ஆடுறியன்னு நானும் பார்க்குறேன், ஆடுங்க. அம்மாடி அன்னைக்கு என்ன செய்கிற? காய் வெட்டுறியாக்க? கொண்டா மாமா வெட்டி தரவா? ஆத்தாடியா என் மாமா எனக்கு காய் வெட்டி தர வந்திருக்காராக்க. அது சரி அதெல்லாம் ஒன்று வேணாம். இப்படி உட்காருங்க, உங்களுக்கு மோர் கலக்கி கொண்டுட்டு வரவா? இல்லைம்மா அன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ தான் நீ கொள்ளையில் கொடுத்த முறையே இப்போ தான் மாமா குடிச்சிட்டு வந்தேன். சரி நீ சமையல் வேலையை பாரு. என்னமோ சாமான் எதுவும் வேணுமா? வாங்கிட்டு வரவா? இல்லை மாமா, அதெல்லாம் ஒரு சாமான் வேணாம். சும்மா 2 தக்காளியை போட்டு தக்காளி ரசம் மாதிரி வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் கிடக்கு, அதை பொரியல் பண்ணி நம்மளும் ஆளுக்கு 2 சாப்பிட்டுவிட்டு அத்தைக்கும் பிள்ளைகளுக்கும் வச்சுட்டு போனால் சாப்பிட்டுக்குருவாங்கல்ல. நம்ம தான் போயிட்டு பொலிசாயே வந்துடுவோம்ல. வந்து சாமானை வாங்கி நாளைக்கு பார்த்துக்குறோம் மாமா. ஒரு சாமான் வேணாம், வீட்டில் இருக்கிறத வச்சு பார்த்துக்குறோம், விடுங்க. சரிட்டி அன்னைக்கு, அப்போ நீ வேலையை பாரு. நாளை கல்யாணத்துக்கு போட்டு போகிறதுக்கு மாமா துணிமணிலாம் எடுத்து வைக்கிறேன். மாமா இங்கே வாங்கலே ஒரு நிமிஷம். என்னட்டி அன்னைக்கு, என்ன போக விட்டு கூப்பிடுறீ? என்ன விஷயம் சொல்லு. மாமா என்ன உங்க அம்மா என்னன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒன்றும் பேசாம போறியே, ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல. ஏட்டி அன்னைக்கு, நீங்கள் மாமியாலும் மருமகளும் இன்னைக்கு அடிச்சுக்கிறியே, நாளைக்கு ஒன்றா கூடி உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிருவியே. இதுக்கு இடையில ஏன் தலையை எதுக்கு போட்டு உருட்டிட்டு கிடக்குறிய? அட விடுங்காத்தா, எனக்கு இதுக்குன்னு சம்மந்தமே இல்லை. அது சரி, என் மாமனுக்கா எசிக்கே பார்க்க தெரியாது? நேரத்துக்கு தக்கன அழுங்குனாப்புல எசிக்கே போய் ஓடிடுவியலே. சரி போங்க உங்க மண்டையை யாரும் உருட்டல. போங்க, நீங்க போய் நல்ல பொழுதா கலைங்க போங்க. சரி நீ வேலையை பாரு, பேசிட்டே இருக்காம. மாமனுக்கு வயிற்று பசிக்குது, காலகாலத்தில் 4 கஞ்சியை ஊற்று. ரெடி ஆகிட்டு தான் இருக்கு. போயிட்டு வாங்க. ஏட்டி எருமை மாடு மாதிரி இப்படி எனக்கு என்னன்னு படுத்திருக்கேட்டி. வந்து இந்த தோசையை ஊற்றலாம், சட்னி வைக்கலாம், என்ன மாதிரி செய்யக்கூடாதா? இந்த வீடு நாரி போய் கிடக்கு, எந்திரிச்சு கூட்டக்கூடாதாட்டி? இப்படி எருமை கண்டாட்டமா பொழுதோட இந்த சோப்பாலேயே படுத்திருக்கே என்னட்டி? வாங்கம்மா வாங்க, எல்லா மக்களும் வாங்க. எங்கடி வர சொல்ற என்னையா? இல்ல எங்க வர சொல்ற? உன்னையதான் வந்து தோசை ஊத்துட்டு சட்டி இட்னி அரையிடின்னு சொன்னோம்னா என்னைய வாங்கம்மா வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே என்ன? அட என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு அம்மா ஓட்டுக்கிட்டு இருக்கா அதிசயமாத்தேன்.
வாங்கம்மா வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா மக்களுக்கும் வணக்கம். மொக்கையா பொக்கையா கிராமத்தின் சார்பாக இங்கே கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த நெடுவாளி எம்பியின் சார்பாக என்னோட வணக்கத்தை அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னது நெடுவாளி எம்பியா? என்னது இது எம்பி கிம்பின்னு என்னென்னத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏட்டி எந்திரிச்சு சட்னி அரட்டி, எனக்கு முனங்கை ஒரே வலியா வலிக்குது. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். எதுக்கு மாலை மரியாதைலாம்? ஐயோ பரவாயில்ல, நான் உங்களோட எம்பி தானே. எனக்கு என்னைக்குமே மக்களோட மக்களாக இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். ஐயோ மாலை மரியாதைலாம் வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும். ஐயோ இருக்கட்டும் ப்ளீஸ். ஐயோ போட்டுட்டீங்களே, பரவாயில்ல இருக்கட்டும், ஏற்றுக்கிறேன். எனக்கு மாலை போட ரொம்ப பிடிக்கும். என்ன தூக்கத்திலேயே மெண்டல் கிண்டல் பிடிச்சிருச்சான்னு தெரியலையே. ஏட்டி ஏட்டி செத்த போனதுக்கும் தாமட்டி மாலை போடுவாங்க. எவ்வளவு உனக்கு போனாங்கன்னு நினைச்சு மாலையை போட்டு தூக்கிட்டு போறாங்களா உன் கனவுல? என்ன கனவை கண்டுக்கிட்டு கிடக்கான்னு தெரியலையே. மாலை ஓடுங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு கிடக்காளே. ஏட்டி நெடுவாளி எந்திரிட்டி. என்னது இது மாமியார் கேள்வி குரலெல்லாம் கேட்குது? ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து மேடையில இருந்து பேசிட்டு இருக்கும்போது மாமியாரும் வரலாம், நாத்தனாரும் வரலாம், மாமனாரும் வரலாம், சுத்தமுத்து உள்ள எல்லோரும் வரலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெடுவாளியோட ஸ்பீச்சுக்காக காத்திருக்கும் எனது அன்பார்ந்த குடிமக்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்ஃபி எடுக்கணுமா தம்பி? வாங்க வாங்க வாங்க. ஐயோ செல்ஃபி எடுக்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் பக்கத்தில் நின்றுக்கிறவா? ஐயோ எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. பரவாயில்ல வந்து நில்லுங்க வாங்க. ஐயோ வாங்கப்பா வந்து நில்லுங்க. எம்பி எம்எல்ஏலாம் ஊருக்குள்ள வரும்போது செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். வாங்க, நான் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன். என்ன இவ எம்பி எம்எல்ஏன்னு என்னென்ன கர்மத்தையோ சொல்லிக்கிட்டு கிடக்குறா. மாலை ஓடுங்க மரியாதை ஓடுங்கன்னு. ஏட்டி நெடுவாளி என்ன டீ கனவு கண்டுட்டு கிடக்குற காலையில 9 மணிக்கு? அடியில எந்திரிட்டி, எந்திரிச்சு வேலையை பாருட்டி. ஐயோ சால்வை போத்துறவங்கலாம் 1 by 1 வாங்கப்பா, ஒன்றும் அவசரப்படாதீங்க. நான் இங்கே தான் பொழுதோட நிற்பேன். வாங்க. ஐயோ கியூ ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தராக வந்து சால்வை போத்துங்க. மாலை போடுறவங்களாம் இந்த பக்கம் வாங்க, சால்வை போத்துறவங்களாம் அந்த பக்கம் வாங்க. ஐயோ வாங்க. நெடுவாளி எம்பி வாழ்க, நெடுவாளி எம்பி வாழ்க. இல்ல இல்ல இப்படியே விட்டோம்னா இவ சரிப்பட்டு வரமாட்டா. நமக்கு மாலையை போட்டு பாட ஏத்தினாலும் ஏத்திடுவா. அதனால இவருக்கு ஒரு வழி பண்ணித்தான் ஆகணும். இருட்டியே இரு. இந்த நீங்க எம்பி எம்எல்ஏ மாலை விடுங்க மரியாதை விடுங்கன்னு சொல்லிக்கிட்டுங்கனே உட்காந்துரு. உனக்கு தோசை கரண்டியை நல்ல பழுக்க காய வச்சு எடுத்துட்டு வந்து வாயிலே ஓட்டி விடுற இரு. என்னம்மா அது? அந்த கூட்டத்தில் யாரோ ஒரு அம்மா ஸ்வீட் பாக்ஸோட வராங்க. அவங்கள கொஞ்சம் ஓரமாக விடுங்க. வாங்கம்மா வாங்க. லட்டு கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு ஸ்வீட்லேயே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் லட்டு தான். அப்படி நீங்கள் உங்கள் கையால் ஊட்டி விடுங்க. ஒரு டப்பா இருந்தாலும் ஒரு மிக்க தின்னுட்டு முடிச்சிருவேன். ஊட்டுங்க. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். வேறு எதுவும் கொண்டுட்டு வரலையா? ஜிலேபி பூந்தி அல்வா கில்வா அதெல்லாம் ஒன்றும் கொண்டுட்டு வரலையா? பரவாயில்ல பரவாயில்ல, இது கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. அடுத்து சால்வை போத்துறவங்க மாலை போடுறவங்களாம் ஓரமாக வந்து நில்லுங்க. வாங்க. லட்டா கொடுக்க சொல்ற லட்டு. இருட்டி உனக்கு வைக்கிறேன் வேட்டு. பொம்பளையா சுருவமா வீட்டில் உள்ள வேலையை பார்த்தோம், பானை சட்டியை விளக்கணும், ஒரு தோசையை ஊற்றினோம், சட்னியை வச்சோம்னு இல்லாமல் பொழுதனைக்கும் படுத்துக்கிட்டு வியாக்கியானமா பேசிக்கிட்டு இருக்க நீ வியாக்கியானா? இருட்டி இன்னைக்கு ஒரு படி மேலே போய் எம்எல்ஏ எம்பி மாலை வேற மரியாதை வேற அம்மம்மா வேற அப்பப்பா வேற. இரு இரு இன்னைக்கு இந்த தோசை கரண்டியை பழுக்க காய வச்சு உன் வாயில் ஓட்டலை. அப்புறம் இருக்குட்டி அப்புறம் இருக்கு. இரு உனக்கு வாரேன் இரு. நல்ல பழுக்க தோசை கரண்டி காஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் மாமியானா யாருன்னு அவளுக்கு தெரிய போகுது. அன்பும் பண்பும் பாசமும் மிகுந்த எனது அன்பு மக்களுக்கு நெடுவாளியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா ஒரு மொட்டை வணக்கம். இருட்டே இன்னும் செத்த இடத்துல யாருக்கு யார் வணக்கம் போடுறான்னு தெரியும். எம்எல்ஏ என்ன எம்பி என்ன எம்புட்டு ஆசை. மாமியா வந்து காலில் விழுகணுமாம்ல மாமியா. மாலை மரியாதை செய்கிறவங்கெல்லாம் வந்து செய்யலாம். வாங்க வாங்க வாங்க. இதுக்கு மேலே என்னால் குனிய முடியாது. எம்பி மேடம் கொஞ்சம் வாயை திறந்து நாக்க ஆன நீட்டுங்க. நல்ல ஒரு இழுப்பு இழுத்துட்டு போறோம். இந்த மாமியா கிளவி குரல் வேற அப்பப்போ வந்து டார்ச்சர் பண்ணுதையா. மாலை ஓடுற நேரத்தில் அது வேற. சீ போ அங்கிட்டு. ஏய் நெடுவாளி. எம்மாடி மாமியா? மாமியாவது சேமியாவது. எத்த என்ன நீங்க காலையிலேயே தோசை கரண்டியோட வந்து நிக்கிறிய? இன்னைக்கு காலையில நான் பூரி தானே டிஃபனுக்கு கேட்டேன். போய் பூரியும் குருமாவும் ரெடி பண்ணுங்க போங்க. இப்பதான் தோசை கரண்டியை தூக்கிக்கிட்டு வந்துட்டியே. ஏட்டி யாரை பார்த்துட்டு காலில் விழுக சொன்ன? நான் வந்து உன் காலில் விழுகணுமோ? என்ன அத்தை கிழவி காலையிலேயே மரகிற தேஞ்சிருச்சா என்ன? என்னமோ காலில் விழுகச்சனே கையில் விழுகச்சனும் சொல்லிக்கிட்டு இருக்கிய. அட ஆசையாக இருந்துச்சுன்னா வந்து விழுந்துட்டு போங்க, ஆசீர்வாதம் பண்ணி விட்டுட்டு போவோம். நாங்கள்லாம் யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அட விழுங்க அத்தை கிழவி, ஆசீர்வாதம் பண்ணிடுவோம். ஏட்டிலா நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ ஒரு ஆளுன்னு உன் காலில் நான் வந்து விழுகணும், நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நானுக்கிட்டு நின்றுவேன். ஆமா காலில் விழுகணுமாம்ல. காலில் அவங்க ஆளு அவங்க முகரையும். யாருங்க அத்தை கிழவி? நானும் அவங்ககிட்ட காலையிலேயே வந்து காலில் விழுகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தான் எந்திரிச்சில இருந்து என்னமோ என் காலில் விழுக போகிறேன்னு கேட்டிய. சரி கழுத ஆசையாக கேட்குறிய விழுந்து விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். இதென்ன ஒரு குத்தமாக இருக்குது? அடடடடா நல்லதுக்கே இந்த உலகத்தில் காலம் இல்லாமல் போச்சுப்பா.
எட்டிலா காலையிலேயே நடு காலில் மல்லாக்க படுத்துக்கிட்டு நான் தான் எம்எல்ஏ நான் தான் எம்பி எனக்கு சாலு ஒத்துங்க எனக்கு மாலை ஓடுங்க பூ போடுங்கன்னு சொல்லி தெரிஞ்சுவிட்டு இப்போ வந்து எனக்கு மரம் தெரிஞ்சிருக்கு நான் சொல்கிறேன் நீ. அத்தைக்கிழவி தூக்கத்தில் 1000 பேர் 1000 சொல்லத்தான் செய்வான். அதுக்காக தோசை கரண்டி எப்படி காய வச்சா எடுத்துட்டு வருவீங்க நீங்க? என்ன சுடுது பேதி எடுப்பா. தூக்கத்தில் வளர்னதுக்கெல்லாம் தோசைக்கல்ல காய வச்சு கொண்டுட்டு வராயா? ஆத்தாடி, இந்த கொலகார பாவிட்ட நம்ம இருந்தோம் இன்னும் செத்த இடத்துல நம்மளை உசுரோட வச்சு பிதைச்சிட்டு போயிடுவான். இவள்கிட்ட இருக்கிறதுக்கு எங்கிட்டாவது ஓடி போயிடலாம். அப்படினாலும் எங்கிட்டாவது போய் தொலைவேன். என் மயனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுக்கிட்டு என் பேரனை நான் வளர்த்து ஆளாக்கிக்கிருவேன். ஒன்னத்துக்கு ஆகாம இந்த வீட்டில் எதுக்குத்தேன்னு இருக்கேன்னு எனக்கும் தெரியல. இங்கே பாருங்கத்த, சும்மா வீட்டு வேலை பார்க்காததுக்கெல்லாம் என்னைய ஓடி போயிரு, இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் மயனுக்குலாம் சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதியா அம்மா. என்னைய மாதிரி ஒரு மருமக நீங்கள் எத்தனை கடல் கடந்தாலும் கிடைக்குமா, நீங்கள் எத்தனை மலை கடந்தாலும் கிடைக்குமா? என்னை போல் ஒரு அழகி இந்த உலகில் இல்லையே. ஆமா ஆமா, பெரிய உலகத்தில் இல்லாத அழகி. ஏத்த அப்படி சொல்றிய? என்னோட அழகுக்கு என்ன குறைச்சல்? இந்த பக்கம் பார்த்தா நயன்தாரா மாதிரி தெரிவேன், அந்த பக்கம் பார்த்தா சமந்தா மாதிரி தெரிவேன். இங்கே பாருங்க, என்னோட கூந்தல் அழகு கூட கோவை சரளா மாதிரியே இருக்கு. நினைப்பத்தான் பொழப்ப கெடுக்குதான். நயன்தாராவாம்ல நயன்தாராவை முன்ன பின்ன பாத்திருக்கியாட்டி நீனு? நயன்தாரா கால் அழகு வருவியாட்டி நீனு? நாங்க நயன்தாரா இல்லதேன், உங்க மையன் என்ன அஜித் விஜய் மாதிரியா இருக்கிறாங்க? அப்படியே பெரிய இந்த பிள்ளைய பெத்தது மாதிரி வந்துட்டாங்க பீத்திக்கிட்டு. சே, எந்திரிச்சு தொலைஞ்சிட்டாலே. இல்லைன்னா தோசை கரண்டியை 4 இழுப்பு இழுத்து விட்டுருந்துருக்கலாம். ஒரு 4-5 நாளைக்கு வாய் பேச முடியாம பெப்ப பெனாது கிடந்திருப்பா. நம்மளாவது நிம்மதியா இருந்திருக்கலாம். சே, எல்லாம் வீணா போச்சே. நம்மளும் கொஞ்சம் ஓவராத்தையும் போகிறோமோ? நாளைக்கெல்லாம் அலாரம் வச்சு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், 6 மணிக்கு வாசல் தெளிக்கிறோம், 7 மணிக்கு கோலம் போடுறோம். சி, இதுக்கு எதுக்கு 1 மணி நேரம் கேப்பு? வேணாம், 5 மணிக்கே அலாரம் வச்சு எந்திரிச்சு 5:30க்குள்ள வாசல் தெளிச்சு கோலம் போட்டு முடிக்கிறோம். நாளையிலேருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறோம், புருஷனை காப்பாற்றுறோம். ஆத்தி, இல்லைன்னா 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருவார்கள் அவள் இருக்கே. கோழியில் இழிந்து வாச தெளித்து கோலம் போட்டு டண்டடக்கு டண்டடம் டண்டடக்கு டண்டடம், பாலை காய்ச்சி டீய போட்டு டண்டடக்கு டண்டடம் டண்டடக்கு டண்டடம், முடிஞ்ச மாமியாருக்கும் பாலை ஊத்தி டண்டடக்கு டண்டடம் டண்டடக்கு டண்டடம், மாமனாருக்கும் சேர்த்து ஊத்தி டண்டடக்கு டண்டடம் டண்டடக்கு டண்டடம். எம்மா அத்தக்கிழவி, காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றிய. இன்னைக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டேன்னா நீங்கள் என்னவோ தேவையில்லாமல் என்னை வந்து பானை தூக்கி அடிக்கிறீங்களே என்ன? சே, இதுக்கு வேலை செய்யாமலே இருந்துட்டு போயிடலாம். ஏட்டி, வாசல் தெளித்து கோலம் போட்டதெல்லாம் சரிதான். அந்த தொண்டடக்கம் எதுக்கு வருதுன்னு கேட்குறேன். எத்த, இந்த வயக்காட்டிலாம் அன்னைக்கிலிக்கா வேலை பார்க்கும்போது இப்படி பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சாதான் கலப்பு தெரியாதுன்னு சொல்லும். அது மாதிரி நானும் முதன்னு வேலை பார்க்குறேன். சரி, கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாட்டு பாடுவோமேன்னு பாடுறேன். அதை இது ஒரு குத்தம்னு பானை கொண்டு அடிக்கிறிய. தெரியல, பாட்டு பாடுறவ காலையில எந்திரிச்சு ஒரு சுப்பிரபாதம் பாடலாம், ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு மாமியாளுக்கு பால் ஊத்துறதும் மாமனாருக்கு சங்கு ஊத்துறதும் மாதிரி பாட சொல்லிச்சு. இப்போ என்ன உங்களுக்கு சுப்பிரபாதம் பாடணும் அப்படித்தானே? அடக்கு இருக்கு பயவுள்ள, இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது. இப்போ பாருங்க அத்தை, பாட்டு பாடையில நீ வேற போங்கிட்டு. அடி பேதியில போவாலே, ஏன் தலையில எதுக்கிட்டி தூக்கி வீசுற? ஓ சாரி அத்தக்கிழவி, தெரியாம பட்டுருச்சு. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அத்தக்கிழவி, கோலம்லாம் சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப நேரமாக உட்காந்தே போட்டதுக்கு இடுப்பு வலிக்குது. கொஞ்ச நேரம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் வரும்போது இந்த கோலமாவை எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகே, அப்படியே கையில் உள்ள பானிமை தூக்கிட்டு வந்துருங்க. வரட்டா? ஹே அப்பா, ஒரு நாள் உட்காந்து போட்டதுக்கே இடுப்பெல்லாம் வலிக்குது. எப்படித்தான் இந்த பொம்பளைங்கெல்லாம் டெய்லி உட்காந்து வாசத்தளிச்சு கோலம் போடுறாங்களோ தெரியலப்பா. எட்டி எரும மாடு, அப்ப நீ மட்டும் என்ன ஆம்பளை பையலா? பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பளை பையலாவே மாறிட்டா பொம்பளையோட கஷ்டம் எப்படி புரியும்? சாரி, என்னோட லெஃப்ட் காதுக்கு நான் கேனு இன்சியல் வச்சு ரொம்ப நாளாச்சு. என் காது கேட்காது. ஆமா, இங்கனக்குள்ள கோலம் போட்டிருக்கோம், கோலமாவை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா இங்க வந்து பார்த்தா கோலமாவை பூரா கொட்டி போட்டுட்டு போயிருக்கா. அடி இளவே, இந்த குழந்தை அந்த மகாராணி போட்ட கோலமாக்கும். அவ ஆத்தா ஒரு கர்மத்தையும் சொல்லி கொடுக்கல போல் இருக்கே. சோறாக்க குழம்பு வைக்கத்தான் தெரியல, ஒரு வாசத்தை வச்சு கோலம் போடுவான்னு பார்த்தா அதுக்கு கூட இல்ல, லாய்க்கு இல்லாம இருக்கு. நல்லா புள்ள பத்தி ஏன் தலையில கட்டி வச்சாளுகவோ. கோலமாவை கொட்ட ஒரு ஆள், அதை தூக்கிட்டு போக வேற ஒரு ஆள் வைக்கணுமாக்க ஆளு. ஐயோ, என்னட்ட வந்து அவ சிக்கனான்னு பார்த்தா அவ கையில தான் நான் சிக்கிருப்பேன் போல் இருக்கே. ஹலோ அன்னைக்கிலிக்கா, எக்கா கேக்குதா? சொல்லிட்டு நெடுவாளி, என்ன போன அடிச்சிருக்க? என்ன விஷயம் டி? அதாவது ஒண்ணுமில்லக்கா, கல்யாணத்துக்கு போனீங்களே, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு கேட்கலாமேன்னு போன் பண்ணேன். நல்லபடியா முடிஞ்சிருச்சு நெடுவாளி. அந்த கிளம்ப போறோம், நானும் மாமா வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஐயோ எக்கா, கிளம்ப போறியா? என்ன அதுக்குள்ள கிளம்புற? தெரியல, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் இங்க என்னட்டி சொல்லி வீட்டுக்கு வர வேண்டியதானே? பிள்ளைங்களாம் இங்க ஒத்தையில இருக்காளுகள்ல. ஏக்கா, நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் போன் பண்ணேன். கல்யாணக்கார வீட்டுல கறி குழம்பா சாம்பாராக்கா? அதானே பார்த்தேன். என்னடா நெடுவாளிக்கு திடீர்னு நம்ம மேல பாசம் வந்துருச்சாக்கும் பார்த்தா சோத்து சட்டிக்காண்டி போன் அடிச்சிருக்கையாம்டி.
ம் பாசத்தில் ஃபோன் பண்ணுவேன் நான் நல்லா பாசத்தில். அட போக்கா நீ ஒன்று. ஏக்கா மத்தியானத்துக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்குக்கா. இங்கே எங்கள் வீட்டில் எவனுமே பத்திரிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தாலும் என் மாமியாட்ட மட்டும் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. மாமியா மட்டும் போயிட்டு வந்துடுதுக்கா. எந்த விசேஷக்கார வீட்லேயும் இன்னும் ஒரு வாய் சோறு திங்கலக்கா. இந்த மாதம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதம் யார் வீட்லேயும் கல்யாணம் வேற வைக்க மாட்டாங்க. ஏக்கா எப்படியாவது எனக்கு ஒரு சட்டி பிரியாணி கொண்டுட்டு வந்திருக்கா. சரிட்டி நெடுவாளி, ஒரு தூக்குச்சட்டியில் அள்ளிட்டு வரேன், போதுமா? ஒரு தூக்குச்சட்டி போதும்க்கா, ஒன்று போதும். நல்லா கொஞ்சம் அமிக்கி வச்சு கொண்டுட்டு வா கோய். நீ பாட்டில் சின்ன தூக்குச்சட்டியாக கொண்டுட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு பத்தாது பார்த்துக்க. நல்லா அமிக்கி வச்சுட்டு வா. கறின்னு கிடந்துச்சுன்னா தூக்குச்சட்டிக்கு மேலே அப்புறம் சும்மா சோத்து மேலே வச்சு எடுத்துட்டு வா. அதெல்லாம் உருட்டி பரட்டி இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன். சரிட்டி ஆத்தா, பச்சு தொலை எடுத்துட்டு வரேன். அப்பாடா மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. என்னமோ அவளுக்கு கை காசை போட்டு பிரியாணி வாங்கிட்டு வர்றது மாதிரி சோத்துக்காண்டி தான் கால் பண்ணியான்னு கேட்குறாளுங்க. கல்யாணக்கார வீட்டில் மிச்சம் மீசாடியே அள்ளிட்டு வர சொல்கிறோம். இது ஒரு குத்தமா? இதெல்லாம் காலங்காலமாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. கேட்டீங்களா? இன்னைக்கு வீட்டு வேலையை போற நானே பார்த்துக்கிறேன்னு மாஞ்ச கோலமாவை கொண்டு வாசல்ல கொட்டி போட்டு இப்படி வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு ராகம் பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன எத்த நான் ஒன்று காரணம் இல்லாமலாம் படுத்து கிடக்கல. உங்களுக்கு மத்தியானத்துக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் வித் லெக் பீஸோட. அட அன்னைக்கிளிக்கா எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் வயிற்ற காய போட்டுட்டு ரெடியாக இருங்கத்தே. பிரியாணியா? என்ன பிரியாணியா முட்டி? மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? என்ன கொண்டுட்டு வரால நீ கேட்டியா? அடி பாவி அத்தை கிழவி, நீ இப்படி சோத்துக்கு வீங்கி போய் கிடப்பேன்னு தெரியாம போச்சே. சே, இது தெரிஞ்சிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் களவாண்டு சோத்தை கொண்டு வந்து கொடுத்து உன்னைய கரெக்ட் பண்ணியிருப்பனே. ஏட்டி மட்டனா சிக்கனான்னு கேட்குறேன்ல. எத்த எல்லா ஐட்டமும் தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், ஆனியன் ரைத்தா, முட்டை பொரியல், அட எல்லா ஐட்டங்களும் வந்துகிட்டு இருக்குத்த. நம்ம 2 பேரும் வயிற்ற காய போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அன்னைக்கிளிக்கா வந்தோன்னா ஒரு பிடிச்சிருவோம். சரி அதை மத்தியான சாப்பாடுக்கு பார்த்துக்குருவோம். இப்போ போய் ஏதாவது டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுப்போ. எத்த சும்மா விடிய கதை கேட்டு சீதைக்கிறாமன் சித்த பெண்கிற கதையா? போய் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றியே. நான் தான் வயிற்ற காயப்படுவோம், அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும்னு சொல்கிறேன்ல. நல்ல பாவடையெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. அப்போ தான் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட முடியும். ஏட்டி கூறத்த பையன் அவளை அவள் 2 மணிக்கு வாராளோ 3 மணிக்கு வாராளோ யாருக்கிட்ட தெரியும்? அது வரைக்கும் வயிற்ற காய போட்டுட்டு பட்னியாவை கிடக்க சொல்ற. என்னத்தையாவது போய் ஒரு உப்புமாவாவது கிண்டி எடுத்துட்டு வாட்டி. என்னத்தையாவது திண்டுபிட்டு சுகர் மாத்திரையை போடணும். சே, கிளடிட்ட பிரியாணின்னு பில்டப் விட்டு சோறாக்குற வேலையை குறைக்கலான்னு பார்த்தா உப்புமா கிண்ட சொல்லிட்டாளே. ஏட்டி போட்டி சும்மா நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவ. சே, அவசரப்பட்டு வேலை பார்க்குறேன்னு வார்த்தையை விட்டது தப்பா போச்சே. ரவையை கிண்டு அரிசியை போட இட்லி அவின்னு அடடடடா. சே வீடா இது? ஏட்டி ரவை உப்புமா கிண்டுறோம்னு களியை கிண்டி எடுத்துட்டு வந்துடாத. நல்லா ரவையை நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பை தூவி கையில் ஒட்டாம கொண்டுட்டு வா. அப்பத்தான் நல்லா இருக்கும். அப்பத்தான் அத்தைக்கு பிடிக்காம சொல்லிவிட்டேன். நாங்கெல்லாம் உப்புமா பண்ணுறதே பெரிய விஷயம், இதில் ஒட்டாமல் பண்ணணுமா? கிழவிக்கு ஏத்தத்தை பாரு. ஐயோ, இந்த நெடுவாளி படுத்துற வாடு பெரும் படம் இருக்கு மாமா. ஆமா, நம்ம வண்டியில உட்காந்து வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல சோத்த கொண்டா குழம்ப கொண்டான்னு கல்யாணக்கார வீட்டுல போய் கேட்கவும் அசிங்கமா இருக்கா இல்லையா? என்னன்னு தூக்குச்சட்டியை நீட்டிக்கிட்டு சோறு விடுங்கன்னு சொல்றது? ஐயா, அந்த காலம் மாதிரி இந்த குட்டி சோறு அள்ளிட்டு வா, குழம்பு அள்ளிட்டு வான்னு. ஏட்டி அன்னைக்கிளி அதுக்கு நெடுவாளி கேட்கும் போதே இல்லாட்டி என்னால் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. இப்படி வாங்கிட்டு வந்துட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறவ. ஐயோ மாமா, நம்ம நிம்மி பிங்குவே தோத்து போயிடுவாளுங்க அந்த நெடுவாளிக்கிட்ட. சின்ன கழுத மாதிரி போன் அடிச்சுக்கிட்டு அக்கா எனக்கு பிரியாணி அள்ளிட்டு வாவேன், கல்யாணக்கார வீட்டில் என்ன குழம்பு சாம்பாரா கறி குழம்பான்னு கேட்குறா. அவட்ட போய் இல்லாட்டி என்னால் கொண்டுட்டு வர முடியாதுன்னு என்னத்த சொல்றியே? அதோட தான் சரின்னு 2 கரண்டி அள்ளி அமைக்கிட்டு ஓடியாந்தேன். உன் கூட்டுக்காரியெல்லாம் நெடுவாளி ஒரு திணிசுதான் டீ. அடா ஆமாம் மாமா, அவங்க வீட்டில் நல்ல வசதியாக செல்லமா வளர்ந்த பிள்ளை போல. அதே இங்கே வந்து மாமியாட்ட விளக்க மாற்ற பூசையும் செருப்படியும் வாங்கிட்டு தெரியுறா. ஏட்டி அன்னைக்கிளி கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ள சோடி பொருத்தம் சூப்பராக இருந்துச்சுல, நம்மள மாதிரியே. பொண்ணு மாப்பிள்ள சோடி பொருத்தம் நல்லாத்தான் இருந்துச்சு. ஆனால் அது என்ன நம்மள மாதிரியே? நம்ம ஒன்று அப்பேற்பட்ட சோடிலாம் இல்லையே. நான் குண்டா என்னமோ எனக்கா தற்கட்டின்னு கிடக்கிறேன். நீங்கள் நல்ல ஒல்லியாக வாட்டச்சாட்டமாக சூப்பராக இருக்கியே. நம்ம சோடி பொருத்தம் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லாலாம் இல்லை மாமா. சும்மா என்னத்தையாச்சும் சொல்லாதியே. ஏட்டி அன்னைக்கிளி அப்படிலாம் சும்மா என்னத்தையாவது சொல்லாத. உனக்கு ஏற்ற மாப்பிள்ளதான் மாமே இல்லை தெரியுமா? நீ நல்லா ஹன்சிகா கணக்கா சூப்பராக இருக்க. நான் பாரு சும்மா சுருட்ட முடியும் இழுத்த மீசையும் ஆக்கினையா இருக்கும் டீ. நீ தாண்டி சூப்பர் பொம்பளை. என்னது இது புதுசாக ஹன்சிகான்லாம் சொல்றியே? முன்னாடி சின்ன தம்பி குசுப்புன்னு தானே சொல்லுவியே. இப்போ என்ன புதுசாக பேர் மாறுது? எட்டிலா ஹன்சிகா மாதிரி பார்த்தா ஹன்சிகா மாதிரி இருக்க, குஷ்பு மாதிரி பார்த்தா குஷ்பு மாதிரி இருக்க. என் பொண்டாட்டி எங்கிட்ட திரும்பினாலும் ஹீரோயினி மாதிரி தானே இருக்கா. அப்போ நான் யாரை சொல்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகனா இல்லையா? சரி மாமா, இப்படி எங்கேயாவது போயிட்டு வர்ற நேரம் பூரா என்னத்தையாவது பொழுதுபோக்குக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நானும் நம்ம அப்படித்தான் இருக்கமோ இப்படித்தான் இருக்கமோன்னு படத்தில் நடிக்கிற உழப்புறம் பார்த்துக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதே போங்க. ஐயோ என் பொழப்பு இப்படியே போய் என் காலமே முடிஞ்சிரும் போலையே.
ஏடி அன்னைக்கிளி பத்தியா பொசுக்குன்னு பொழுதுபோக்குக்கு பேசுறோம் சொல்லிவிட்ட. சரி மாமா சரி, நீங்க நெசமாக்குதான் சொல்றியே. நான் ஒரு பக்கம் பார்த்தா குசுப்பு மாதிரியும் ஒரு பக்கம் பார்த்தா கனசிகா மோத்துவாணி மாதிரியும் தான் தெரியுறேன். போதுமா? நானும் நம்பிட்டேன். நீங்க பார்த்து வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ஐயா என்னது இது திடீர்னு மேக மூட்டமா இருக்குது. கொஞ்சம் கால காலத்துல வண்டியை அழுத்துங்க மாமா. மழையில வந்துட போகுது, அது வேற மாட்டிக்கிட்டோம்னா போச்சு. ஏடி அன்னைக்கிளி என்ன நீ சொல்லி வாய மூடல, கோடை மழை இப்படி அடிச்சு ஊத்துது என்ன? அட அதான மாமா, என்னது இது திடீர்னு இப்படி மழை அடிச்சு ஊத்துது. சரி சரி, மழை பெய்யறது நல்லதுந்தே. ஆத்தாடி அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளைக்கு நாள் இப்படி பேஞ்சா தானே நல்லா இருக்கேன். இல்லைன்னா மனசை உசுறு வாழ முடியுமா? அடேங்கப்பா, எப்ப பார்த்தாலும் அடிச்சு கொளுத்துற அக்னி வெயிலுக்கு வர்ண பகவான் இப்படி எப்பவாவது மழையை விட்டாருன்னா அவருக்கு புண்ணியமா போகும்டா அப்பா. ச்சே, என்ன குழுகுலுன்னு இருக்கு. அன்னைக்கிளி அடிக்கிற மலைக்கு நல்ல ஒரு டான்ஸை போட்டா எப்படி இருக்கும்? அட ஆமா மாமா, நம்மளும் டான்ஸ் ஆடி ரொம்ப நல்லாச்சுல்ல. வாங்க மழைக்கேத்த பாட்டா ஒன்று பாடுங்க, ஆடிடுவோம்.